என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சகம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகள், வரக்கூடிய ஆடி மாதம் 2026 உங்களுக்கான பலன் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்? நல்லது தானா நடக்கும். சில பிரச்சனைகள்ல போய் நம்ம சிக்காம இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வராமல் இருக்கும். அப்படின்னா அந்த மாதம் நமக்கு நல்ல மாதமா அமையும். சரி, எந்த விதத்துல ஒரு 3 பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அப்படி அந்த பிரச்சனைகள் வந்தால் நம்ம எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்? நமக்கு இஷ்ட தெய்வம் என்ன இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறதா இதுல நம்ம பார்க்க போறோம். அன்பு உறவுகளே, விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, 7/17/2026 முதல் 8/18/2026 முதல் ஆடி மாதம் முழுவதும் இப்படி இந்த மாதத்துல விருச்சிக ராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு ஒரு 3 விதமான தொல்லைகள் வரும். அது என்ன தொல்லைங்க? என்ன பிரச்சனைங்க? நாங்க எப்படி உஷாரா இருக்கணும், தெளிவா இருக்கணும் சொல்லுங்க. இந்த விருச்சிக ராசி இருக்கீங்களா, நீங்க செவ்வாய் உடைய ராசியில பிறந்தவங்க. எல்லோரும் மீதும் நல்ல அன்பு வைக்கக்கூடிய ராசி. ஆனா உங்க மேல அவங்கெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அன்பு, அவங்கெல்லாம் உங்க மேல உண்மையா அன்பு வைப்பாங்களா, உண்மையாத்தான் அன்போடு இருக்காங்களா அப்படின்னு சில நேரத்துல யோசிச்சு பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளும் நீங்க தான். சரிதானே? நம்ம உண்மையா அன்பு வச்சிருக்கோம், பாசம் வச்சிருக்கோம். இவங்க நம்மகிட்ட நடிக்கிறாங்களா இல்ல உண்மையா பாசமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு உறவுகள் ஏமாந்துதான் இருக்கீங்க. அன்பால ரொம்ப நம்பி அன்பு வச்சிருது. ஆனா உங்ககிட்ட ஆதாயம், அவங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஏமாற்றம் இருக்கு இல்லையா, அதை தாங்க முடியாத எத்தனை அன்பு உறவுகள் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து புலம்பியிருக்கா. நான் அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப நான் சொல்ல போறேன், பொதுவான விஷயம். அதே போல விருச்சிக ராசி செவ்வாயுடைய ராசி, கால புருஷனின் 8வது ராசி. அதிவேகமான கோபம் கண்ட்ரோல் பண்ணுங்க. முதல் விஷயமாக நீங்க செய்ய வேண்டியது கோபத்தை தனித்துக் கொள்வது. உங்களுடைய கோபத்தையும் அவசரத்தையும் வச்சுதான் உங்களை எடை போட்டுருவாங்க. நீங்க பொறுமையா இருந்து சில காலங்கள் சில விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலும் புரிஞ்சுக்கிற முடியாது. எப்பயுமே ஒருத்தரை புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தா மட்டுமே தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளுடைய திறமைகள் எல்லாம், நம்மளுடைய வேகத்தை எல்லாம் இவருக்கு இதாங்க குணம், கொஞ்சம் கோவப்படுவாருங்க அப்புறம் சரியாயிடுவாருங்க, இவரை புரிஞ்சுக்கிறவே முடியாதுங்க, ரொம்ப தெளிவா இருக்குங்க, அப்படி சொல்ல வைக்கணும். நம்ம தான் ஓபன் டைப் ஆச்சு. நம்ம தான் டக்கு டக்குன்னு எதா இருந்தாலும் கேட்டுருவோமே. இதால நமக்கு குடும்பத்திலே நம்ம ஆகாம போயிடுவோமே. எதுக்கு நமக்கு தேவையா? அப்ப கோபங்களை கண்ட்ரோல் பண்ணு. ஏன் அப்படின்னா இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்திலே குருவோடு, அதாவது குரு இப்ப உச்சத்துல இருக்காரு, நல்ல வருஷம் தான் இந்த வருஷம் உங்களுக்கு. குருவோடு சந்திரனுடைய வீட்டுல 1 மாத காலம் சூரிய பகவான் பிரவேசிப்பார். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, இந்த கடக ராசிக்கு அதிபதி தான் நம்ம ராசியில நீச்சமாவார். அதனாலதான் நம்ம உஷாரா இருக்கணும். இந்த கடக ராசிக்கு அதிபதி யாரு? சந்திரன். இந்த விருச்சிக ராசியில அதிபதி செவ்வாய். ஆனா அந்த விருச்சிக ராசியில வரும்போதுதான், சந்திரன் வரும்போதுதான் நீச்சமாவார். இப்ப கடகராசியில சூரியனும் குரு பகவானும் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நம்ம அவசரப்பட்டோ கோவப்பட்டோ இருந்தோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய நற்பலன் வராமல் போயிடும். கோவப்படாம அமைதியாக இருந்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறது. அடுத்து 2வது விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய எதிரிகள் இல்லைன்னா ஏற்கனவே முன் பகை இருக்கலாம், விரோதமாக இருக்கலாம்.
அவங்கள கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடங்கள் சந்திக்காம இருக்கலாம். ஏதோ ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, அப்படி நீங்க சந்திக்கக்கூடிய தருணம் உருவாகும். அப்படி தருணம் உருவாகும் போது நீங்க என்ன, பாசம் தானே உங்களுக்கு முக்கியம். சரி பேசலாமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசி எப்பயுமே விருச்சிகராசிக்காரவங்க யாரை பகைச்சுக்கிட்டாலும் சரி, பகையாளி விரோதமா தான் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள பழி வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம நீச்சம் ராசியில பிறந்தவங்க, விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம், மனசுக்கு என்ன ஒரு கட்டுப்பாடு இருக்காது. கோவப்பட்டாலும் அந்த நல்ல மனசுதான் என்ன சொல்றது, அறியாமை. அது போன்று ஒருவரை நீங்க சந்தித்தால் அவங்க கிட்ட உஷாராக, கவனமாக, ஜாக்கிரதையாக இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நாளே உங்களை பழி வாங்குவாங்க. எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம். அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், தேவையில்லாத மன சஞ்சலங்களை உருவாக்கலாம். அதனால அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு பகையாளி ஆயிட்டாங்க, பிரச்சனையும் தெரிஞ்சு போச்சு, யுத்தம் வந்துச்சு, அவங்களால பல இழப்புகள் நமக்கு ஏற்பட்டுச்சு, இவங்களால நான் பெரிய அளவுல நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னா அவங்கள மீண்டும் சந்திக்கும் போது திருப்பி நீங்க அவங்கள கையில பிடிச்சுக்கிட்டே அப்படின்னா இந்த கீழே கிடக்கிற சாக்கடையை தூக்கி மேல ஊத்திக்கிற மாதிரி வேணாம். அன்பு உறவுகளே, இந்த ஒரு மாசத்துக்கு வேணாம். இந்த ஒரு மாசம் மட்டும் இல்லை, எப்பயுமே அவங்க ஜாக்கிரதையா இருக்கும். மூன்றாவது விஷயமாக இந்த தொழில் விஷயத்துல மந்த நிலை ஏற்படும். சரி இடம் மாறலாமா, மாறிதான் பார்க்கலாமே, வீட்டுல பேசுவீங்க. அப்போ உங்களுடைய முடிவுக்கு இருபட்சமா இருக்கும். இல்ல இருக்கலாம், இல்ல முடிவு எடுக்கலாம். நீங்க என்ன செய்வீங்க, அவசரப்படுவீங்க. இந்த அவசரம் தான் படக்கூடாது. இருக்கிற இடத்திலே இருந்து சாதிக்கக்கூடிய வல்லமையாக, அதாவது வல்லவனாக நீங்க மாற வேண்டும். இருக்கிற இடத்துல இருந்து ஜெயிங்க. மாறணும் அப்படி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மாறுங்க. இங்க இருந்து இன்னொரு இடத்தை தேடிக்கிட்டு மாறுங்க. ஏன்னா இங்க இருந்து நீ வெளியேறிட்டீ அப்படின்னா, இந்த தொழிலை விட்டுட்டீ அப்படின்னா, விட்டுட்டு தான் நீங்க வேற தொழில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுல மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும். அன்பு உறவுங்க, இந்த 3 விஷயம்தான். உங்களுடைய இஷ்ட தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வரி. இந்த ராஜராஜேஸ்வரி அம்பிகை வழிபாடு செய்யுங்க. ஆடி மாசம் இல்லையா, உங்க ஊருக்கு அருகாமையில் இந்த பேர்ல ஆலயம் இருந்தாலும் சரி, அம்மன் இருந்தாலும் வழிபாடு செய்யுங்க. இல்லையா பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல இங்க போய் ராஜராஜேஸ்வரி தேவி வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அம்மனுக்கு மாவிளக்கு தீபம் இல்லை நெய் தீபம் விளக்கு ஏத்துங்க. ஏன்னா ஆடி மாசம் வெள்ளி செவ்வாய் தவற விடாதீங்க. காலையில எழுந்தவுடன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவியே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. இரவுல தூங்கும் போதும் அதே சொல்லுங்க. நல்ல விஷயம் நடக்கும். இனி ஏமாற்றம் இருக்காது. வாழ்க்கையில வெற்றி உண்டு. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் சேர்ப்பேன். நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீதாராம ஜோதிடர் ஈஸ்வரன். வணக்கம்.